சிம்மராசி மையன்பர்களுக்கு விசுவாச வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அற்புதம் ஆனந்தம் மையன்பர்களே. இந்த அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே நடக்கக்கூடிய இந்த புத்தாண்டு, இந்த விசுவாச வருஷ புத்தாண்டு 12 மாதங்களுக்கும் என்ன பலன் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ சொல்கிறோம். சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது 8ஆம் வீட்டுக்கு அஷ்டமத்து சனியாக மாறிவிட்டார். உங்களுடைய பொருளாதாரம், தனம், கல்வி, சிம்மராசியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு கல்வியில் பிரச்சனை ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாத்துக்குமே தனசனம், பண பிரச்சனை ஏற்படும். சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாளருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரும். சண்டை, மனச்சஞ்சலம், தண்டை, சச்சரவு, இதெல்லாம் சிம்மராசிக்கு உண்டான இந்த ஆண்டினுடைய பலாபலன்கள். சனி பகவானால் அட்டமத்து சனி, 8 திசையுமாக நட்டது பட்டு போகும், தேடிய திரவிய நாசம். ஆக 8ஆம் இடத்திலே சனி இன்று அவர் 2ஆம் வீட்டை, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தனம், வாக்கு, வார்த்தை எங்கேயாவது நீங்கள் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நடக்காது. இந்த 3 விஷயங்களுமே தனம், வாக்கு, குடும்பம் கெடும். கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். சரி, சிம்மராசிக்கார அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் கெடும் என்று சொல்லிட்டேன். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன செய்கிறார்? பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருக்க. அப்போ 11ஆம் வீட்டிலே குரு இருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பதில் கவனம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை வண்டி வாகனத்தில் போகிறத எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகாது. சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாளருக்கு சொல்லிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக வளருங்கள். பெரியவங்களாக இருந்தால் போகும்போது சொல்லி விடுங்க, ஜாக்கிரதையாக பயணங்களை ஜாக்கிரதையா. அதாவது புத்திர சோகம் ஏற்படுவதற்கான ஆண்டு இது. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டால் மனசாபம் ஏற்படும். குடும்ப ரீதியாக குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். கவனம் கவனம் கவனம். சரி, ராகு பகவான் என்ன செய்கிறார்? இவங்க தான் ரைட்டு. ராகு சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு. பெண்ணுக்கு ஆனாலும் ஆணுக்கு பெண்ணாலும் இந்த ஆண்டு பிரச்சனை. புதிய நட்பால், புதிய உறவால் பிரச்சனை. நம்பி ஏமாறக்கூடிய நிலை உருவாகும். நம்பி ஏமாந்து வெந்து நூலாக வேண்டிய நிலை உருவாகும். அதனால் சிம்மராசிக்கார மையன்பர்கள் இந்த ஆண்டு முழுமையாக எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை அவ்வாறே நடத்தி மிக கவனமாக, ஜாக்கிரதையாக இந்த ஆண்டை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் புதன், பச்சை நிறம். முடிந்தா சிம்மராசிக்காரர்கள் மதுரை அதாவது சொக்கேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய சொக்கநாதபுரம், சொக்கேஸ்வரம், மீனாவின் ஆளுகை உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்று வருவது நல்லது. புதன்கிழமையில. அதுபோக ராசி இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை நல்ல ஜோதிடத்தை காமிச்சு இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுங்க. சிம்மகேந்திரம் என்கின்ற ஒரு எந்திரம் இருக்குது. இந்த சிம்மராசிக்கே உரிய எந்திரம் அது. அந்த எந்திர பூஜையை வழிபடுவோம். அதுக்கான அந்த மாதிரி எந்திரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தாராளமாக. ஏன்னா சிம்மகேந்திரம் என்று சொல்ல, அதாவது சிம்மத்துக்கான ஒரு எந்திரம் இருக்குது. அதை வீட்டில் வச்சு வணங்கும் போது மாற்றங்கள் ஏற்படும். அது தேவைன்னா நீங்கள் நம்ம சேனலில் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். தேவைன்னா ஞாயிற்றுக்கிழமை முறையாக அதை பூஜிக்கணும். காலையில் அது தரும்போது அந்த எந்திரம் நீங்கள் வாங்கும்போது அதை சொல்லுவோம். அது தபால் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த சிம்மராசிக்குரிய எந்திரம் அது. ஏன்னா எல்லா ராசிக்கும் நான் சொல்ல மாட்டேன். எது இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ராசியாக இருக்கோ அந்த ராசிக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ தேவை. சிம்மராசி கொஞ்சம் இப்போ இந்த ஆண்டு பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருப்பதால் சிம்ம கேந்திர எந்திரம் இதை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினா நல்ல அதாவது உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக போகும், வேறு ஒன்றும் கிடையாது. அது வணங்கும் முறையெல்லாம் நம்ம அதிலே அதை வாங்குறவங்களுக்கு வாங்கும் பொழுது சொல்லி கொடுத்துருவோம். சரியா? நல்லது. இப்போ இந்த சிம்மராசி மையன்பர்களுக்கு மற்றது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கேது பகவான் தலையிலே உட்காந்துருக்கார். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, அப்படியே மைண்டு ஃப்ரீ மைண்டே இருக்காது. டென்ஷன் ஆயிரும். பல்வேறு வகையான பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாகும். என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற வருத்தமான ஒரு சூழல். அதாவது என்ன சொல்ற, தர்ம சங்கடம் சொல்லுவாங்கல்ல, இந்த தர்ம சங்கடமான ஒரு சூழல் இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டு இருக்குது. அதை நீக்கிக்க வீட்டில் ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்துங்கள். ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் நான் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா, முன்னெல்லாம் விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் தான் கொடுப்பாங்க எல்லா கடையிலும். இப்போ விளக்கெண்ணெய் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் தானேன்னு சொல்லி எத்தனையோ பிராண்டு, எத்தனையோ விதம் எங்கே பார்த்தாலும் உடனே விளக்கெண்ணெய் அது ஒரு தனியாக பிராண்டு விற்றுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும்.
அப்படி கிடையாது. ஆமணக்கு எண்ணெய் தான் விளக்கரிக்கணும். உண்மையான அது குழந்தைங்களுக்குலாம் கண்ணில் போடுவோம், அதெல்லாம் இல்லை, மெடிக்கலில் கூட வாங்க. உண்மையான ஆமணக்கு எண்ணெயில் தான் விளக்கு எரியணும். அதான் உண்மை. அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. வருத்தமாக இருக்குது எனக்கு. இப்போ விளக்கெண்ணெய் ஒழுங்கான விளக்கெண்ணெய்னு சொல்லவே முடியல. நான் விளக்கெண்ணெய்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணீங்க, நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டு கடையில் போய் விளக்கெண்ணெய் வாங்கிடுவீங்க. விளக்குக்கு உரிய எண்ணெய் அப்படின்னு அவன் கொடுத்துருவான். ஆமணக்கு எண்ணெய் தான் விளக்குக்கு உரிய. அந்த காலத்தில் விளக்கெண்ணெய்ங்கிறது அதுதான். அதனால் ஆமணக்கு விதையில் தயாரான அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும். விநாயகர்களுக்கு போய் விளக்கு போடணும். முக்கியமாக நீங்கள் வந்து திருவெண்காடு போயிட்டு வர்றது நல்லது. இதை விட சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. பச்சை கைக்குட்டியை கையில் வச்சுக்கிறது நல்லது. எப்படி பார்த்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறந்த நாளாக எடுக்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து சூரியன் தான் அப்படின்னு. கிடையாது. சிறந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்வு செய்யாமல் புதன்கிழமை தான் உங்களுக்கு சிறந்த நாள்னு நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு புதன், தனத்தை கொடுக்குறவர். ஆகவே என்பர்களே, சிம்மராசி என்பர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் சொன்னதை இது பண்ணிங்க. அதே மாதிரி நம்பர் 5 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். நம்பர் 5 அதிர்ஷ்ட எண் யாருக்கு? சிம்மராசிக்கார மெய்யன்பர்கள் அனைவருக்குமே பச்சை நிறம் 5ஆம் எண் அதிர்ஷ்டம் உள்ளதாக இருக்கும். புதன்கிழமை அதிர்ஷ்டம் உள்ளதாக இருக்கும். ஆகவே அது மட்டுமல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது, அதுவும் பிரதமருந்து போயிட்டு வர்றது பல்வேறு வகையான தங்கு தடைகளை நீக்கி தரும், வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லி இந்த ஆண்டு இந்த அளவிலே உங்களுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி, ஆகவே எல்லாம் உள்ள பிரபஞ்ச சக்தி உங்களுக்கும் அருள்வாளி கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.